இந்த வண்டியில் ஆக்சுவலாக வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரெஃப்ளெக்டர் டூம்ஸோட ஒரு ஹாலஜன் பல்ப் தான் வரும். ஸோ ஹைவேலாம் ஏறிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்சிலரி லைட்ஸ் இல்லாமல் நம்மளால் ஓட்டவே முடியாது. ரீசன்ட்லி தான் இந்த லைட் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு குட்டி சர்க்யூட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பயங்கர செம்மையாக இருக்குது லைட்டு. பா, ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே அழகாக தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹுசைன்ஸ் பிரீஃப். என்னடா இன்றைக்கி இருட்டில் வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்றைக்கி வந்து நம்ம இன்டர்செப்டரில் இந்த ஹெட்லைட்டை வந்து அகெயின் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து இன்டர்செப்டர் 650cc 2019 மாடலில் இப்போது ரீசெண்ட்லி தான் இந்த வண்டியை நம்ம வந்து செகண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த வண்டியில் அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு அக்சசரிஸ் வந்து லோட் பண்ணியிருக்கு. அது என்னென்ன அக்சசரி அப்படின்றதோட ஃபுல் டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணும்போது தான் இந்த ஹெட்லைட்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருந்தோம். இந்த வண்டியில் ஆக்சுவலாக வர்றது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ரெஃப்ளெக்டர் டூம்ஸோட ஒரு ஹாலஜன் பல்ப் தான் வரும். அதை நம்ம எல்இடிக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த ஹெட்லைட்ஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஹைவேலாம் ஏறிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்சிலரி லைட்ஸ் இல்லாமல் நம்மளால் ஓட்டவே முடியாது. ஸோ இதோட அவுட்புட் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டை. நம்ம ஃபோன் கேமராவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ரியல் டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஸோ இது ஹை பீம்மு, இது நார்மல் லோ பீம்மு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இதோட ஆக்சிலரி லைட்ஸ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எல்லோ அண்ட் இது வந்து ஒயிட்டு. இந்த லைட்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா LIU HJGயோட இப்போ ரீசெண்ட்லி லான்ச் ஆன ஒரு ப்ரொஜெக்டர் LED லைட்டு. ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நம்மளோட ஹெட்லைட்டை வந்து கழட்டி கொண்டு வந்தாச்சு. ஸோ ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் ஹெட்லைட் இப்போ புதுசாக வர வண்டிங்களில் நம்மளோட வண்டியில் வந்து இந்த H4 கனெக்டர் தான் வரும். பட் இப்போ வர்ற புது டிசைனில் வந்து இந்த மாதிரி ஒரு கப்ளர் வருது. ஸோ இதில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து ஐ பட்டனில் தரேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த ஹெட்லைட்டை வந்து எது ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து LIU HJG இந்த பிராண்டோட ஒரு ஹெட்லைட்டு. இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதோட பேக்கேஜிங்கும் பாருங்கள், ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் திங், இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது நானே பர்ச்சேஸ் பண்ணதான். இந்த பிராண்டில் நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட தண்டர்பர்டுக்கு ஒரு லைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மைனஸ் ஹெட்லைட் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இப்போது நான் அகெயின் இதுலேயே நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். இப்போது ரீசெண்ட்லி தான் இந்த லைட் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அதை பார்த்த உடனே இந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதை நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்கிரேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வாரண்ட்டி கார்டு, HJGயோட ஸ்டிக்கர்ஸு இது இருக்குது. இது பேக்கேஜிங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது லோ பீம்க்கு யூஸ் ஆகும், இது ரெண்டும் ஹை பீம்க்கு யூஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட DRL கம்மி இண்டிகேட்டர் லைட்ஸு. ஸோ இதை நம்ம இப்போது ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அகெயின் சேயிங், இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நானே காசு போட்டு எனக்காக நான் வாங்கிக்கிட்ட ஒரு ஹெட்லைட் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிங்கை கழட்டி இதில் மாட்ட போகிறோம். ஸோ இந்த ரிங்கை கழட்டுறதுக்கு இங்கே இந்த கிளாம்ப், இந்த கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கிளிப்பை வந்து நம்ம கழட்டிட்டு இதை வெளியே எடுத்து கரெக்டாக இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது ஈஸியாக எடுக்கிறதுக்காக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே சின்னதாக ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ தட் கரெக்டாக அது ஸ்லிப் ஆகாமல் அதை பிடிச்சி வெளியே எடுத்துரும். அவ்வளோதான், நம்மளோட ரிங்கை வெளியே எடுத்தாச்சு. ஸோ இந்த ஹெட்லைட்டை பத்திரமா இந்த பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி இது நான் வந்து அரௌண்ட் 5000க்கு நான் இது வாங்கினது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து நம்ம இந்த கிளிப்லாம் மாட்டிட்டோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா H4ஓட டைரக்ட் கனெக்டர் இங்கேயே இருக்குது. நம்ம வண்டியில் இந்த கனெக்டர் தான் வருது. அண்ட் இதில் இது பார்த்திங்க அப்படின்னா பார்க் லேம்ப்பு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் போடும்போது இதில் வந்து ஆம்பர் கலரில், அதாவது எல்லோ கலரில் லைட்ஸ் வந்து எரியும். ஸோ இந்த ஆம்பர் லைட்ஸ் வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டாலும் எரியும், ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டாலும் இந்த 4 லைட்டுமே வந்து எரியும். ஆனால் அதுக்கான கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு குட்டி சர்க்யூட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இது
ஒரு டயோடு தான், ஓகேவா. ஸோ இந்த டயோடில் இந்த மேலே சில்வர் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மைனஸ்ஸு, இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இந்த 2 மைனஸையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஒயர் எடுத்துட்டோம். ஸோ இந்த ஒயரை தான் வந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம், ஓகேவா. ஸோ அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் இங்கிட்டிருந்து ஒரு லைன் கிடச்சிருச்சு. அண்ட் இது 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 ஒயரை நம்ம வண்டியில் இண்டிகேட்டர்ஸ்க்கு வர்ற பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, ஸோ அதை இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம இண்டிகேட்டர்ஸ் போடும்போது இந்த ஆம்பர் கலர் லைட் வந்து க்ளோ ஆகும். ஸோ பட் எனக்கு பர்சனலி இந்த ஆம்பர் லைட்ஸ் வந்து ஹெட்லைட்குள்ளே எரியிறது பிடிக்காது. ஸோ அதனால் நான் இந்த கனெக்ஷனை கொடுக்க போகிறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலி எல்லாமே மாட்டியாச்சு. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே அழகாக தான் இருக்குது. இதுவும் கொஞ்சம் கிளாஸி லுக் தான் கொடுக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நேரில் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் இதோட பார்க் லேம்ப் போட்டு காட்டேன். இதோட டிஆர்எல் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பயங்கர பிரைட்டு. டே டைம்லேயும் நல்ல பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டிஆர்எல் வெளிச்சமே நல்ல வெளிச்சமாக இருக்குது. இப்போ இதோட லைட்டை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பீமே தெரியுது பாருங்கள். ச்சே, வாவ், எப்படி இருக்குது பாருங்கள் இந்த லைட்டு. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு லைட்டு, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து லுக்கு பார்ப்போம். இப்போ கண்ணு கூசுது. பயங்கர செம்மையாக இருக்குது லைட்டு. வா, இன்னொன்று இது வந்து ப்ரொஜெக்டர் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஹீட்டே நல்லா வருது. நம்ம கை வச்சாலும் ஹீட்டு தெரியுது. இங்கே பாருங்கள், நம்ம கை எப்படி தெரியுது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது, ஓகேவா. இப்போ இதோட ஹை பீம் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது ஹை பீம், ஓகேவா. இப்போ நான் என்னோடய ஆக்சிலரி லைட்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த லைட்ஸ் இருக்கும்போது பயங்கர வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த லைட்ஸ்க்கு முன்னாடி ஆக்சிலரி லைட்ஸு ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இது ஹை பீம் முன்னாடி இருந்து பார்ப்போம். அப்போ பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். இந்த லைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணது. ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. Bye.